பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். புத்தாண்டுல உங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும். இந்த வருஷம் எப்படி போகும்னு. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்க எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் இந்த எண்ணம் ஆழ்ந்தோன்றி இருக்குங்க. அப்ப உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்ன அப்படின்னா, லூக்கா 1:28 வேதம் சொல்கிறது, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு. ஆமாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். எப்படி ஆசீர்வதிக்க போறாருன்னு கேட்குறீங்களா? 2 மனிதரை கொண்டு நாம் இதை பார்க்க போறோம். எஸ்தர் புஸ்தகத்துல மொர்தெகாய் என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தார். அவரை ஆசீர்வதிக்க கர்த்தர் திட்டம் கொண்டார். அவருக்கு எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? அவருடைய எனிமி ஆமான். ஆமானை கொண்டு தான் அவரை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார் கேட்டீங்களா? ஆமான் ஒரு ராஜாட்ட போகும்போது ராஜா 4ஆம் புஸ்தகத்தை படிச்சுட்டு அவருக்கு மொர்தெகாய் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்யப்படலை. அதுக்காக என்ன செய்யலாம்னு கேட்கும்போது ஆமான் வாயிலிருந்தே அதை கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்னா, ராஜ வஸ்திரம் தரிக்கணும், ராஜா ஏற ரதத்தில் ஏறணும், ஊரெல்லாம் கூட்டிட்டு போய் இவர் இப்படிதான் ராஜாவினால் உயர்த்தப்படுற மனிதனுக்கு செய்யப்படும்னு சொல்லணும். இதுதான் ராஜா உயர்த்துறது அப்படின்னு சொல்லி இது தனக்கு நடக்கும்னு நினைச்சு ஆமா நினைச்சான். ஆனா ராஜா சொன்னார், இதை நீ செஞ்சதுல ஒரு காரியமும் விடாம வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய்க்கு உன் கையாலேயே செய்யி அப்படின்னு சொல்லி ராஜா அவனுக்கு அனுப்பிச்சு வச்சாருங்க. அது மாதிரிதான் உங்களை பகைக்கிறவங்க, உங்களை எதிர்க்கிறவங்க, அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்லாம் வரணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க கையினாலேயே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வைப்பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்தது யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் இருந்தாங்க. அந்த மனுஷன் அடிமையா கொண்டு போகப்பட்டான். அடிமையா கொண்டு போன இடத்துல அவனுக்கு பழி போட்டு அவனை ஜெயில தள்ளினாங்க. ஜெயில அவனுக்கு உதவி செய்யறேன்னு சொன்ன ஒருத்தரும் அவருக்கு உதவி செய்யாம போயிட்டார். ஆனா கர்த்தர் அவனை விடவே இல்லைங்க. அவனுக்கு இருந்த சொப்பனத்தை வச்சு அவனை சகோதரர்கள் அவனை தள்ளி விட்டாலும் கர்த்தர் அவனை உயர்த்த ரொம்ப கன்சர்னா இருந்தார். கன்சர்னா இருந்த கர்த்தர் என்ன பண்ணார்னா, ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அதன் அர்த்தத்தை யோசேப்பு மூலியமா சொல்ல சொன்னார். அதுக்கப்புறம் யோசேப்பு ராஜா முன்னாடி நிற்கும் போது ராஜா யோசேப்பை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், நீ தேவ ஆவியை பெற்ற மனிதன், சாப்நாத் பெண்ணேயா அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிச்சு அவனோட ராஜாவோட முத்திர மோதிரத்தை அவன் கையில மாட்டி அவனை என்ன சொல்ல சொன்னார்னா, அவர் ஏற ரதத்துல 2ஆம் ரதத்துல ஏற்றி ஊரெல்லாம் கொண்டு போய் சுத்தி பார்க்க சொன்னாரு. சொல்லிட்டு அவர் சொன்னார், உன் வார்த்தை இல்லாம ஒருவனும் தன் கையை நீட்டவோ மடக்கவோ கூடாதுன்னு. அந்த அளவுக்கு அவனை அதிகாரத்துல வச்சார். இந்த வருஷமும் இந்த வீடியோ பார்க்குற உங்களை அதிகாரத்துல கொண்டு போய் வைக்க போறாரு. நீங்க ஆளுகை செய்ய போறீங்க சகோதரனே, சகோதரியே, நீங்க ஆளுகை செய்ய போறீங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு ஆசீர்வாதமா இருக்க போகுது. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை மீண்டும் ஒரு வரை சொல்கிறேன், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. நீங்க வாழ போறீங்க. உலகமே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி வாழ போறீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.